ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அம்மா கைப்பக்குவத்தில் ஒரு மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஜஸ்ட் 5 மினிட்ஸில். கருவேப்பிலை ஒரு 2 எடுத்துக்கோங்க. அந்த 2க்கு இது பண்ணிக்கோங்க. பூண்டு 1, ஒரு சொலை ஃபுல்லாக சென்ட் இருக்கும் இல்லையா, அது ஒரு பூண்டு. மிளகு ஒரு 4 ஸ்பூனு, சீரகம் 3 ஸ்பூன், தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 10. எங்களுக்கு காரம் வேணுன்றனால பச்சை மிளகாய் 10 எடுத்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் குறைச்சிக்கோங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில். எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், ஒரு கொரன்னு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி, எந்த சட்டியில் நீங்கள் ரசம் வைக்க போகிறீங்களோ அந்த சட்டியில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கல்லுப்பு வேணுன்றவங்களும் கல்லுப்பு போடுங்க. சால்ட்டு, நார்மல் சால்ட்டு போடுறவங்க நார்மல் சால்ட்டு போடுங்க. போட்டு மஞ்சத்தூள்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் வச்சுருங்க. ஒரு பேன் எடுங்க. பேனில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு, அந்த தாளிச்சதை அந்த ரசத்தில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரசம் நல்லா அந்த எல்லாமே மசாலாலாம் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மிளகு ரசம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இறக்கும் பொழுது கொத்தமல்லி, நான் எப்பயுமே என்னுடைய ரசத்துக்கு சீரகமும் மிளகும் அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் குறைன்னு. அதில் ஒரு ஸ்பூனு மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயம் போட்டு இறக்கி வச்சுருவேன். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரசம் உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி, நல்ல ஒரு உணவாக இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் சாப்பாடு வடித்த சாப்பாட்டில் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜீரணமாகும். குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம். காரம் கம்மியாக பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இதை நீங்கள் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய டாட்டருக்கு அவருக்கு எப்பயுமே நான் சாதம் வடித்த கஞ்சியில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி என் வீட்டு மகாராணிக்கு நான் கொடுப்பேன். இப்போ நான் அதை கொடுத்தாச்சு. இதை எத்தனை பேர் அவங்க வீட்டு மகாராணி கொடுத்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாதம் வடித்த கஞ்சியில் உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். குடல் அலர்ச்சி இரைப்பை வராது, பாடி ஹீட்டு குறைக்கும், புற்றுநோய் வராது, மலச்சிக்கல் வராது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.